Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது SSC MTS and Havadar அதுக்கான Tier 2 கான ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதோட டீடைல்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக கூப்பிட்டுருக்காங்க. ஓகே, அதோட லிஸ்ட் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கட் ஆஃப் அதோட லிஸ்ட் எல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதோட டீடைல்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் फ्रेंड्स. ஓகேவா? ஓகே, வாங்க நம்ம பார்க்கலாம். இது மொத்தம் எத்தனை வேகன்சி இருந்துச்சு, அது எதுக்கு எவ்வளவு இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு போறது நல்லது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்திருந்தது வந்து மொத்தம் வேகன்சி, அதாவது எம்டிஎஸ். ஓகே, எம்டிஎஸ்ல வந்து 2 ஏஜ் இருக்கு இல்லையா, 2 ஏஜ் குரூப் இருக்கு இல்லையா, 18 இருந்து 25. இருந்து 25 வரைக்கும் ஏஜ் குரூப். இதுல நம்ம நார்மலா பார்க்கும்போது 3881 இருந்துச்சு. 3881 இருந்துச்சு. அதே மாதிரி ஏஜ் ஒரு 27ல பார்க்கும்போது நமக்கு கொடுத்தது 255 இருந்துச்சு. அவதார் பார்க்கும்போது அவதாரில் வந்து ஒரு 3603 இருந்துச்சு. மொத்தமாக நீங்கள் பார்க்கும்போது ஓவராலாக டோட்டல் வேகன்சி அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது நமக்கு அவங்க கொடுத்துருந்தது என்னன்னா 7739 வேகன்சி. இதுதான் இதுக்கான டீடைல்ஸ் தான், இந்த போஸ்ட்டுக்காக தான். ஓகேவா? அவதாறு எல்லாம் சேர்ந்தது. ஓகே, இந்த வேகன்சிக்கான ரிசல்ட் தான் சிபிடி Tier 2 இது கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாகவே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனாக கூப்பிடக்கூடியது. ஓகேவா? இவங்க Tier 2ல டிஸ்கிரிப்ட் பேப்பர் இருக்கு இல்லையா, அதில் அவங்க முடிச்சது, அதாவது எம்டிஎஸ்க்கும் அவதாருக்கும் ரெண்டுக்குமே சேர்த்து தான் பண்ணியிருந்தாங்க. இது எக்ஸாம் வந்து 6/11 நடந்திருந்தது. 6/11/2022 நடந்தது எக்ஸாமுக்குள்ளது. இப்போ கூப்பிட்டுருக்குது எப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிட போகிறாங்க, அந்த டாக்குமெண்ட்டுக்கு என்னன்னா 14, அதாவது இந்த இதுதான் எக்ஸாம் நடந்துச்சு. பிஇடி பிஎஸ்சி எல்லாமே நடக்க வேண்டியது எல்லாமே முடிஞ்சு. ஓகே, அதோட தான் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பார்க்கும்போது உங்களுக்கு டோட்டலாக குவாலிஃபை பண்ணியிருக்குது 802. மேல் பார்க்கும்போது 12930. மொத்தம் வந்து 13732 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? டாக்குமெண்ட்டுக்கு. இந்த நெக்ஸ்ட்டு இதில் அவங்க கொடுத்துருக்கிறது எல்லாம் மினிமம் இந்த பேராவில் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபை மார்க் வந்து பேப்பர் 2ல் வந்து 20 மார்க்ஸு, 40% ஃபார் யூஆர் கேட்டகரி வந்து 20 மார்க்ஸு, 17.7 மார்க்ஸ் வந்து 35% அதர் பீப்புள்ஸு, 35% மினிமம் இருந்துச்சு இல்லையா, அதோடது. இந்த நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது முக்கியமானது. வேறு சப்ஜெக்ட் கேண்டிடேட் குவாலிஃபைங் பேப்பர் 2 போஸ்ட் ஃபார் எம்டிஎஸ் அண்ட் அவதார் பேப்பர் 2 உடையது. ஓகே, பிஇடி பேப்பர் 2 அண்டு பிஇடி and PST. okay, physical skill test and physical efficiency test post for Havadar editor shortlisted appearing document verification basis la கூப்பிடுறாங்க. ஓகே, பேசிஸ்ல இதோட கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸ். இதில் வந்து நமக்கு பார்த்த மாதிரி முன்னாடியே பார்த்த மாதிரி 2 இது இருக்குது. 18 இருந்து 25 ஏஜுக்குள்ளதும் 18 இருந்து 27 ஏஜுக்குள்ளது 2 கேட்டகரி இருக்குது. எம்டிஎஸ் அவதார் தனியாக இருக்குது. அதோட டீட்டெயில் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. கட் ஆஃபாக இருக்கட்டும் எல்லாமே தனியாக அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த போஸ்ட் வந்து ரெண்டுக்குமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? போஸ்ட் வந்து எக்ஸாமினேஷன் இந்த நோட்டீஸ்லேயும் ப்ரிப்பேர் பண்ணி செப்பரேட் லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அவதாருக்கு தனியாகவும் எம்டிஎஸ்க்கும் தனியாகவும் இருக்கும். அதுதான் அவங்க ஆல்ரெடி கொடுத்துருந்தது. இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து தனித்தனியாக இருக்கும். போஸ்ட் வந்து எம்டிஎஸ்க்கும் அவதாருக்கும் தனியாக ஒரு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எம்டிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 14039, அவதாருக்கு வந்து 12185 வேகன்சி டோட்டலாக இருக்கும். இதெல்லாம் தனித்தனியாக இது ஒவ்வொன்றா எஸ்சி எஸ்டி ஓபிசி இதுக்கான இத்தனை பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது குவாலிஃபை பண்ணது வந்து இதில் தான். இதில் இந்த டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சிலது இருக்குது, நீங்கள் பாருங்கள். கட் ஆஃப் மட்டும் அவங்க தனியாகவே கொடுத்துட்டாங்க. அதாவது எம்டிஎஸ்க்கு தனியாகவும் கட் ஆஃப் வந்து எம்டிஎஸ்க்கு தனியாக, ஐனிக்சரி 1லையும்
கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் வந்து ஹவாதாருக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. தனியாக கொடுத்தாச்சு. இந்த அனெக்சரி 2ல நம்ம பார்க்க முடியும். ஓகேவா? அப்போ இதோட போஸ்ட் எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்க் அடிப்படையில் பார்க்குறாங்க. பேப்பர் 2 உடைய மார்க்ஸு, அதே மாதிரி மார்க்ஸ் வந்து பார்ட் 4 ஜெனரல் அவேர்னஸில் அதோடது, அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் அந்த ஆல்ஃபபெட் நேம் படி இந்த ஆர்டரில் தான் அந்த போஸ்டிங் ப்ரிஃபரன்ஸு ஒரே மார்க் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த கண்டிஷனில் இருக்கும்போதெல்லாம் அவங்களுக்கு செலக்ட் பண்ணக்கூடிய அந்த போஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது. ஓகேவா? இது கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்மளோட மார்க் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடையது மார்க்ஸு எவ்வளோ குவாலிஃபைட் ஆனாலும் சரி நான் குவாலிஃபைட் ஆனாலுமே 28ஆம் தேதி 28ல் ஓப்பன் ஆகும், வெப்சைட்டில் ஓப்பன் ஆகிரும். 28லேருந்து 14/3 வரைக்கும் இருக்கும். 14லேருந்து 3 வரைக்கும் இருக்கும். அப்போ நம்ம இதை பார்த்துக்கிற முடியும். நம்மளுடைய மார்க்கை பார்த்துக்க முடியும். எத்தனை மார்க்கு, நம்ம செலக்ட் ஆகிருந்தால் எவ்வளோ மார்க்கு இல்லாதையும் என்னன்றதை தெளிவாக நம்ம பார்த்துக்கிற முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சும் பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய ஃபுல் ரிசல்ட்டு மார்க்ஸ்லாம் ஃபுல்லாக டேப் ஃபுல்லாக நீங்கள் கன்சிடர் பார்த்துக்கிற முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே, இதில் வந்து இப்போ கொடுக்கக்கூடியது அந்த மார்க்கோடைய கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இப்போ அனுசரின்றது ஒன்று என்னன்னா எம்டிஎஸ்க்காக கட் ஆஃப் கொடுத்துருக்குது. எம்டிஎஸ்க்காக அனுசரி 1ன்றது இதில் இருக்கக்கூடியது. இப்போ நம்ம இதில் ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக கொடுத்துருக்காங்க. எல்லா ஸ்டேட்டும் நமக்கு வந்து தமிழ்நாடு, அந்த இதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒவ்வொன்றும் இருக்குது. இந்த இதோட பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணிடுறேன், வேணும்னு டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதேமாதிரி செலக்டட் லிஸ்ட்டும் அதில் நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? டெலிகிராம் சேனலில் நீங்கள் அதை பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இங்கேருந்து நமக்கு தேவை, இங்கேருந்து நமக்கானது இது தமிழ்நாடுக்குள்ளது. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் இடபிள்யூஎஸ் இருக்குது. இடபிள்யூஎஸ் இது தமிழ்நாடு சென்னைக்குள்ளது இருக்குது. இங்கேருந்து இது ஃபுல்லாகவே நமக்கானது தான். ஓகேவா? இங்கேருந்து இதெல்லாம் நமக்கானது தான். இது ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு கேட்டகரியும் தனித்தனியாக இருக்கும். எஸ்சி எஸ்டி இதில் எந்த கேட்டகரி வந்துருக்கு, 27 25 2 ஏஜ் குரூப் இருக்கும் தனித்தனியாகவும். இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? மார்க்ஸு இதில் பார்த்துக்கிற முடியும். இதெல்லாம் இங்கே வரைக்கும் இருக்குது. ஓகேவா? தமிழ்நாடு இங்கே வரைக்கும் இருக்குது. இங்கே வரைக்கும் இருக்குது. ஓகேவா? இங்கே தான் ஃபைனலாக இங்கே வரைக்கும் இருக்குது. ஓகேவா? 90 UR வரைக்கும் இருக்குது. ஓகேவா? விட்டுறாதீங்க. இது வந்து மார்க்கு பேப்பர் 2 உடையது. ஓகேவா? இது வந்து 4 உடையது. சிபிடின்னு சொன்னாங்க இல்லையா, இந்த ஒரு மார்க் 4 உடையது. இது டேட் ஆஃப் பர்த், இதை வச்சு தான் அவங்க எடுக்க போகிறாங்க. ஓகே? சிபிடி 1 மொத்தம் இருக்குது. டீட்டெயில் நீங்கள் பார்த்துக்கிற முடியும். 2 உள்ளது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிற முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே, இதுதான் எம்டிஎஸ் உள்ளது. அடுத்து அவங்க கொடுத்துருக்கிறது பார்க்கக்கூடியது பாருங்க. இது வந்து ஹவாதார் போஸ்ட்டுக்குள்ளது. ஹவாதார் போஸ்ட்டு அனெக்சரி 2ல அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதோட டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதோடது நம்ம வரும்போது நம்ம ஸ்டேட் வைஸாக வந்திருக்கோம். ஓகேவா? இதில் வந்து ஸ்டேட் வைஸாக நமக்கு வந்துடும். ஓகேவா? இதை நீங்கள் பார்க்கணும், நம்ம சென்னை ஜோனுக்குள்ளது போயிடலாம், பார்த்துடலாம். ஓகேவா? மற்றவங்க மற்ற ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம கணது சென்னை வேணும். இங்கே இருக்குது சென்னை. ஓகேவா? இதுதான் இங்கே இருக்குது, இது வரைக்கும் இருக்குது சென்னை. ஓகேவா? இங்கே இருக்குது. இதோட அப்படியேவும் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதிலிருந்து மேலே. ஓகேவா? இந்த ஏரியா தான் நமக்கானது. ஓகேவா? இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். எஸ்சி எஸ்டி அதோட ஒவ்வொரு கட் ஆஃப்ஸும் நீங்கள் தெரிஞ்சிட முடியும். மார்க்ஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். டேட் ஆஃப் பர்த் எல்லாமே இதில் இருக்கக்கூடியது. ஓகேவா? ஓபிசி யூஆர் பார்த்து 86 வந்திருக்கு. ஓகே, இது அதிகமாக இருக்குது 55. அதிகபட்சமே 86 தான் யூஆருக்கு சென்னைக்கு வந்திருக்கு. இதுக்குள்ளது எஸ்சிக்கு வந்து 81, எஸ்டிக்கு வந்து 75. ஓகே, இடபிள்யூஎஸ் வந்து 85 வந்துருக்கு. ஓகே, இதுதான் இதோட கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா பார்த்துருங்க. இதில் யாரெல்லாம் நீங்கள் இதோட செலக்டான லிஸ்ட் இருக்குல்ல, ஹேண்ட் லிஸ்ட்டு, அதுவுமே நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணிடுறேன். அதில் வந்து உங்கள் நேம் இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் செலக்ட் ஆகிருந்தால் வாழ்வு வளமுடன் சிறப்பாக நீங்கள் பண்ணியிருக்குது. உங்களோட முயற்சிக்கு கிடைச்சிக்க வெற்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மேலும் மேலும் அடுத்தடுத்த லெவல் வாழ்க்கை முன்னேறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிறது அவ்வளோதான். இதோட பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணிடுறேன். வேறு ஏதாவது டவுட் சந்தேகம் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.